So, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா One UI vs Oxygen OS customization settings எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தலாம். இந்த டிவைஸ் Samsung Galaxy S24 Ultra. இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா One UI 7 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது நமக்கு OnePlus Nord 5 இப்போ லேட்டஸ்டான Oxygen OS 15 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு UI கம்பேர் பண்ணி கஸ்டமைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் Oxygen OS 15 வரும்போது சூப்பரா வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த ஆப் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அனிமேஷன் நல்லா ப்ராப்பராகவே இருக்கும், நீட்டாவே இருந்துச்சு. இதே One UI வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கு. பட் கம்பேர் பண்ணும்போது OnePlusல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் க்ளோஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சிச்சு. சாம்சங் நம்மளால வந்து அனிமேஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், அதை பத்தி பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் லாக் ஸ்கிரீன் அனிமேஷன் வந்து பாருங்க, டிவைஸ் வந்து லாக் ஆயிருக்கு. நமக்கு OnePlusல வந்து அன்லாக் பண்றோம், இந்த மாதிரி லுக்ல வந்து வருது. நம்ம சாம்சங் அன்லாக் பண்றோம், இந்த மாதிரி லுக்ல வந்து வருது. ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பட் இது நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சாம்சங் நம்மளால வந்து அனிமேஷன் நம்ம பிடிச்ச மாதிரி வச்சுக்க முடியும். பட் அதுக்கு நம்ம குட் லாக் மாடியூல் வந்து வேணும். குட் லாக்ல நம்ம ஹோம் அப் அப்படின்னு மாடியூல் இருக்கு. அங்க நமக்கு வந்து கெஸ்டர் செட்டிங்ஸ். ஸோ கெஸ்டர் செட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக், எலகன்ஸ், டைனமிக், ஸ்வீட், சிம்பிள் டியூனிங் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன் வந்து இருக்கும். டைனமிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை செலக்ட் பண்ணும்போது அனிமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீட் ஆயிரும். இப்போ வந்து பாப்பீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்த அளவை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. இதுலேயே ஸ்வீட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்வீட் கொடுத்தோம் அப்படின்னா அனிமேஷன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். தென் சிம்பிள் டியூனிங் அப்படின்னா வந்துட்டு நம்மளே அனிமேஷன் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம சாம்சங்ல இருந்து இருக்கு. பட் OnePlus இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. அதுவும் சாம்சங்ல இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த குட் லாக் சப்போர்ட் பண்ற டிவைஸ்ல மட்டும் தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். மற்ற டிவைஸ்லாம் பண்ண முடியாது. இந்த குட் லாக் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம டிவைஸ் ஒரு A சீரிஸா இருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா S சீரிஸா இருக்கணும், இல்ல வந்து Z சீரிஸ், இல்லைன்னா அந்த ஃபோல்டு சீரிஸ் அந்த மாதிரி இருந்தாலும் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். மற்றபடி நீங்க ஒரு M சீரிஸ் வச்சிருக்கீங்க, F சீரிஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளால வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன் ரீசன்ட் பார் ஸ்டைல் வந்து பாருங்க. இப்போ ரீசெண்டா Oxygen OSல வந்து பார்த்தா ஸ்டாக் ஸ்டைல் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி லுக் வந்து இருக்கு. இதே மாதிரி நமக்கு வந்து One UI 7 வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே ஸ்டாக் ஸ்டைல் வந்து மாத்திட்டாங்க. நீங்க OnePlusல நம்மளால ரீசென்ட் பார் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்க ஹோம் ஸ்கிரீன்ல ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸ்ல கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜ் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக், ஃபிளாட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டைல் வந்து நமக்கு OnePlusல வந்து இருக்கு. இதே சாம்சங்ல வந்து டிஃபால்ட்டா நமக்கு ஒரே ஒரு ஸ்டைல் தான் இருக்கு. பட் குட் லாக் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு 4 ஸ்டைல் வந்து மாத்திக்க முடியும். அதே சேம் குட் லாக்ல வந்து ஹோம் அப் மாடியூல், அங்க வந்து டாஸ்க் சேஞ்சர், இது நமக்கு வந்து கிரிட் ஸ்டைல், தென் இது நமக்கு வந்து வெர்டிகல் லிஸ்ட், தென் ஃபைனலா நமக்கு ஒரு சிம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளால 3 ஸ்டைல ரீசெண்ட் ஆப் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். OnePlus 2 ஸ்டைல் வந்து இருக்கு. இங்க ரீசெண்ட் ஆப் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் சாம்சங் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் OnePlus நம்ம ஐகான் பேக் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஹோம் ஸ்கிரீன் ஸ்வைப் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐகான் வரும். ஸோ ஐகான்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஃப்ரீயான ஐகான் பேக் நிறைய இருக்கு, இல்ல பெய்டு ஐகான் பேக் இருக்கு. அது இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து காட்டும். ஜஸ்ட் ஒரு கிளிக்லயே அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு லுக் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சாம்சங்ல பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அகைன் நமக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து கிடையாது. பட் குட் லாக் இன்ஸ்டால் பண்றது மூலமா பண்ணிக்க முடியும். இங்க சாம்சங்ல ஐகான் பேக் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர்ல போய் இது என்ன ஐகான் பேக்கோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் குட் லாக் வந்து ஓபன் பண்ணுங்க. குட் லாக்ல வந்து பாத்தீங்கன்னா தீம் பார்க் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. தீம் பார்க் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து ஐகான் அப்படின்னு இருக்கும். அந்த ஐகான் செலக்ட் பண்ணும்போது கீழே கிரியேட் நியூ இருக்கும். கிரியேட் நியூல வந்து பாத்தீங்கன்னா மேல ஐகான் பேக் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் பண்ண ஐகான் பேக் வந்து காட்டும். டவுன்லோட் பட்டன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர் வந்து ஓபன் ஆகும். அங்கிருந்து நீங்க ஐகான் பேக் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். OnePlusல வந்து பாருங்க ஒயிட் கலர் ஐகான் பேக் வச்சிருந்தோம். அதே மாதிரி இங்க வந்து பாருங்க லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம சாம்சங்ல ஐகான் பேக் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இது இல்லாம சாம்சங்ல இன்னும் நிறைய கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் விஜிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Oxygen OSல நமக்கு இந்த மாதிரி விஜிட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிளாக் அப்படின்னா ஒரு 2 ஸ்டைல் மட்டும் தான் இருக்கும். பட் இதே One UIல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாவே நிறைய கிளாக் ஸ்டைல் இருக்கிறது வந்து பார்க்க முடியும். ஸோ OnePlus ஒரு 2 ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா இங்க நம்ம சாம்சங் ஒரு 6 ஸ்டைல் வந்து பார்க்க முடியுது. விஜிட் பொறுத்த வரைக்கும் One UI நல்லா இருக்கு. தென் OnePlus நம்ம ஹோம் ஸ்கிரீன் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஐகான் பேக் சேஞ்ச் பண்ணலாம், வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் புதுசா விஜிட் வந்து ஆட் பண்ணலாம். பட் இதே மாதிரி சாம்சங் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா DI ஹோம் அப்படின்னு இருக்கு. அது மூலமா நம்ம வேற லெவல்ல கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அகைன் நம்ம குட் லாக் வந்து கூப்பிடுவோம். குட் லாக்ல ஹோம் அப் மாடியூல், அங்க வந்து பார்த்தா ஹோம் ஸ்கிரீன். ஸோ ஹோம் ஸ்கிரீன்ல வந்து பார்த்தா DI ஹோம் ஸ்கிரீன் இருக்கும். ஒன்ஸ் அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹோம் ஸ்கிரீன் நீங்க லாங் பிரஸ் பண்ணும்போது மேல உங்களுக்கு வந்து DI ஹோம் அப்படின்னு வந்து காட்டும். அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால வந்து டோட்டலா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கிளாக் ஸ்டைல் இருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து பெருசு பண்ணிக்க முடியும். ஆப்போட சைஸ் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் கஸ்டம் ஷேப்ஸ் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க ஆரோ மார்க் வந்து ஆட் பண்றோம். இந்த மாதிரி நம்ம சூப்பரா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எண்ட் ஆஃப் தி டே நம்ம கிரியேட்டிவிட்டி தான். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் OnePlusல வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் டயலர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா OnePlusல நமக்கு டிஃபால்ட்டா கூகுள் டயலர் இருக்கும். பட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு டயலர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் கால் ரெக்கார்டிங் அந்த ஃபீச்சர்ல வந்து கிடைச்சிரும். பட் சாம்சங் நமக்கு எந்த விதமான ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டா நம்ம கால் ரெக்கார்டிங் வந்துடும்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நோட்டிஃபிகேஷன் பேனல் இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு 2 நோட்டிஃபிகேஷன் பேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ன்றதுனால எனக்கு சாம்சங்கோட வந்து பிடிச்சிருக்கு. தென் ரெண்டுலையுமே நம்மளால வந்து பார்த்தா குயிக் பேனல் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்க ரைட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படியே நோட்டிஃபிகேஷன் பேனல் ஓப்பன் ஆகிற மாதிரியும், லெஃப்ட்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா குயிக் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா இங்க சாம்சங்ல வந்து பார்த்தா மோஸ்ட் ஆஃப் இதெல்லாமே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒன் பிளஸ்லயே வந்து பார்த்தா ஐகானோட பிளேஸ்மெண்ட்டை மாற்றி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நம்ம நிறைய ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த மாதிரி ஸ்டைல் நமக்கு வந்து சாம்சங்கோட ஒன் யூவில் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆக்சின் வாய்ஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா லைவ் அலர்ட்ஸ். ஒன் யூஏல வந்து பார்த்தா நவ் பார் அப்படின்ற ஃபீச்சர் மாதிரி இருக்கும். ஸோ இது பேசிக்கா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிள் உங்க டிவைஸை டாப் வாட்ச் டைமர் ஆன் பண்றீங்க அப்படின்னா ஒன் செட் பண்ணிட்டு ஹோம் ஸ்கிரீன் வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடும். இப்போ வந்து பார்க்கலாம், அந்த மேல நாட்ச்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்கோட ஒன் யூஏல வந்து இருக்கு. இது நம்ம நாட்ச்ல இல்லாம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வரும். பேசிக்கா நமக்கு ஒரே மாதிரி கான்செப்டா தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரக்டா வியூ பண்ணி பாத்துக்கலாம். லாக் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து இருக்கும். இதே ஒன் யூஏல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இது நம்ம நிறைய ஆப் வந்து சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாப் வாட்ச், டைமர், ரெக்கார்டர், கால் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா காட்டும். ஜஸ்ட் நீங்க ஸ்வைப் அப் பண்ணி எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே ஒன் யூஏல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மல்டிபிள் வந்து ஒர்க் ஆகும். பட் லாக் ஸ்கிரீன்ல வந்து கீழே வந்து இருக்கும். ஜஸ்ட் நம்ம அப் டவுன் ஸ்வைப் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பார்க்கலாம். லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஒன் பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபிளக்ஸ் தீம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபிளக்ஸ் தீம் வந்து பாருங்க எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா அனிமேஷனால சூப்பரா வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் ஒன் பிளஸ்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். நிறைய ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் சாம்சங்ல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் ஒன் பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நம்ம என்ன போட்டோ செலக்ட் பண்றோமோ அந்த போட்டோ நமக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் வந்துடும். அதை நம்ம ஒரு ஏஓடியா வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அளவு கஸ்டமைசேஷன் சாம்சங்ல இருக்காது. பட் இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இங்க உங்களுக்கு வந்து டேரக்டா லாக் ஸ்கிரீன்ல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஸ்கிரீன் கஸ்டமைசேஷன் வந்து வரும். அங்க நீங்க கிளாக்கோட ஸ்டைல், கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் லாக் ஸ்கிரீன் விஜிட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். பட் ஒன் பிளஸ்ல வந்து கிடையாது. தென் லாக் ஸ்கிரீனை கஸ்டமைஸ் பண்றதுக்கு குட் லாக்ல வந்து பாருங்க லாக் ஸ்டார் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கு. அதுல போனீங்க அப்படின்னா சூப்பரா கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த லாக் ஸ்டார் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ ஆப் விஜிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டமோட விஜிட் எல்லாமே வந்து ஹோம் ஸ்கிரீன் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஃபீச்சர் மற்ற ஓஎஸ்ல பார்க்க முடியாது. பட் நத்திங்ல கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆப் ஷார்ட்கட் இருக்கு. உங்களோட ஃபேவரட்டான ஆப் எல்லாம் வந்து லாக் ஸ்கிரீன்லயே பின் பண்ணி வச்சுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஃபேவரட்டான ஆப் எல்லாம் வந்து லாக் ஸ்கிரீன் வந்து போட்டுக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நீங்க சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண ஆப் எல்லாம் வரும். டேரக்டா இங்கிருந்தே ஓப்பன் பண்ணிக்க முடியும். யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நல்லா இருக்கும். நீங்க ஒன் யூஏல வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ஜஸ்ட் ஒரு நார்மலா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன்ல வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க ஆக்சின் வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோல்டர் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா சின்ன ஒரு ஆரோ மார்க் மாதிரி வரும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி மொத்தமா 4-5 ஸ்டைல் வந்து இருக்கு. பட் ஒன் யூவில வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர் வந்து ரெண்டு கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஒன்னு ஃபோல்டர் லார்ஜ் பண்றது, இல்லைன்னா வந்து பார்த்தா ஃபோல்டர் ஸ்ட்ரிங்க் பண்றது. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டைல் தான் இருக்கு. இதே நமக்கு வந்து அந்த மேல டிஐ ஹோம் இருக்கும். அதை நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபோல்டர் உங்களால ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனல் லுக் இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகே, ஸோ கைஸ் இவ்வளோ நேரம் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஒன் யூஏ விசஸ் ஆக்சின் வாய்ஸ் கஸ்டமைசேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சின் வாய்ஸ் அதுக்கப்புறம் ஒன் யூஏ ரெண்டுலயுமே சூப்பரான கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கம்பேர் பண்ணும்போது ஒன் யூஏல இருக்கிற கஸ்டமைசேஷன் இன்னும் ரொம்ப சூப்பரா வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சருக்கு நம்ம வந்து குட் லாக் வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. சோ ஒன் பிளஸ்ல நம்ம டிஃபால்ட்டா எல்லா ஃபீச்சரும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ குட் லாக் சப்போர்ட் வந்து நம்ம ஃபிளாக்ஸி டிவைஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். லைக் சாம்சங்கோட எஸ் சீரிஸ், அதுக்கப்புறம் ஏ சீரிஸ், ஜெட் சீரிஸ் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். நடுவில் எம் சீரிஸ், எஃப் சீரிஸ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா குட் லாக் வந்து கிடைக்காது. நம்ம ஃபைன் லாக் அப்படின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்றது மூலமா சில ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை பத்தி ஒரு டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் இந்த ரெண்டு டிவைஸ்லயும் வந்து பார்த்தா கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ரெண்டு டிவைஸ்ல இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு வந்து ஒன் யூல இருக்கிற கஸ்டமைசேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.